வாழ்க்கையில் தினமும் 1% முன்னேற ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன குட்டி கதை. உலகமே கொண்டாடும் ஐபோனின் வெற்றி ரகசியம் ஒரு $multi-million லேபில் பிறக்கவில்லை. அது ஒரு பழைய தகர டப்பாவிற்குள் உருவானது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? கற்பனை செய்து பாருங்கள். மேடையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் நிற்கிறார். கையில் ஐபோன் இல்லை, ஒரு அழுக்கான தகர டப்பா இருக்கிறது. அவர் உலகிற்கு சொல்ல போகும் பாடம் ஒரு சாதாரண கல்லை எப்படி வைரமாக மாற்றுவது என்பதுதான். திறமையான மனிதர்கள் ஒன்று சேரும்போது ஏன் அங்கே சத்தம் எழுகிறது? அந்த இரைச்சலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பளபளப்பான உண்மையை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு குட்டி கதை மூலம் விளக்குகிறார். அந்த சாதாரண சிறுவனும் விசித்திரமான முதியவரும். காலச்சக்கரம் பின்னோக்கி சுழல்கிறது. அது ஒரு அழகான கோடைக்காலம். கலிபோர்னியாவின் ஒரு தெருவில் சிறுவன் ஜாப்ஸ் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தொழில்நுட்பத்தின் மீது அப்போதே ஒரு கண். ஆனால் உலகத்தையே மாற்றப் போகிறோம் என்ற எண்ணமெல்லாம் அப்போது இல்லை. அவரது வீட்டின் அருகே ஒரு முதியவர் வசித்து வந்தார். அவர் பார்ப்பதற்கு ஒரு சராசரி ஓய்வு பெற்ற மனிதரைப் போல தெரிந்தாலும் அவரிடம் ஏதோ ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. ஒரு நாள் அவர் ஜாப்ஸை அழைத்து, "தம்பி, இங்கே வாயே, உனக்கு ஒரு மேஜிக் காட்டவா?" என்றார். ஜாப்ஸுக்கு ஒரே ஆர்வம். "என்னது மேஜிக்கா? ஏதாவது கேஜெட் வச்சிருக்கீங்களா?" என்று ஓடினான். குப்பை கற்களும் அந்த பழைய தகர டப்பாவும். அந்த முதியவர் தன் கையில் சில கற்களை வைத்திருந்தார். ஜாப்ஸ் அதை பார்த்ததும் ஏமாண்டு போனான். "ஐயா, இது வெறும் ரோட்டோர கற்கள் தானே, இதில் என்ன மேஜிக் இருக்கிறது?" என்று கேட்டான். அந்த கற்கள் பார்க்க மிகவும் அசிங்கமாக இருந்தன. கூர்மையான முனைகள், படிந்திருந்த அழுக்கு, கரடுமுரடான வடிவம். சுருக்கமாக சொன்னால் யாரும் குனிந்து கூட பார்க்காத சாதாரண கற்கள். முதியவர் சிரித்துக்கொண்டே, "பொறு தம்பி, அவசரப்படாதே" என்றார். அவர் ஒரு பழைய தகர டப்பாவை எடுத்தார். அது ஒரு பழைய ராக் டம்ளர் இயந்திரம். அந்த கற்களை உள்ளே போட்டார். கூடவே கொஞ்சம் மணல், கொஞ்சம் திரவம் லிக்விட் ஆகியவற்றையும் சேர்த்து டப்பாவை இறுக்கமாக மூடினார். இரைச்சலும் எரிச்சலும், ஒரு இரவு போராட்டம். அந்த டப்பாவை ஒரு சிறிய மோட்டாருடன் இணைத்து சுழலவிட்டார். டப்பா சுழல ஆரம்பித்தது. கடகட, படபட, டொக் டொக். உள்ளே இருந்த கற்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் சத்தம் தாங்க முடியவில்லை. ஜாப்ஸ் காதை பொச்சிக் கொண்டான். "என்ன சார் இது? ஒரே சத்தமா இருக்கு. உள்ளே கற்கள் அடித்துக் கொள்கின்றன. இதனால் என்ன பயன்?" என்று கேட்டான். முதியவர் அமைதியாக சொன்னார், "இப்போதைக்கு சத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் இது ஓயக்கூடாது. இதோ பார், இந்த மெஷின் இரவு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாளை காலை வந்து பார், விடை கிடைக்கும்." ஜாப்ஸ் அன்று இரவு தூங்கும் போது கூட அந்த சத்தம் அவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. கற்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொள்கின்றன, மோதிக்கொள்கின்றன, உராய்ந்து கொள்கின்றன. பாவம், அந்த கற்கள் உடைந்து பொடியாகிவிடும் என்று நினைத்தான் ஜாப்ஸ். விடியலில் நிகழ்ந்த அந்த மிராக்கல்